செங்கண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான தமிழர் தேசியம் வளராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி, அதை வளர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று பேசவிருக்கிறேன். செங்கண் பார்வையாளர்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு அளித்து உற்சாகப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழரின் தொன்மையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த முதிர்ந்த ஒரு ஆலமரத்துக்கு ஒப்பிடலாம். ஆயிரக்கணக்கான விழுதுகளை இறக்கி மனிதன் உட்பட பல உயிரினங்களுக்கு உணவும் உயிர்காற்றும் நிழலும் அளித்து அந்த மரம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்பொழுது அதன் அடிமரம் சிதைந்தும் மொட்டையாகவும் இப்பொழுது காட்சியளிக்கிறது. அதை இறக்கிய விழுதுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பற்று தனித்தனியாக சிதைந்தும் கொஞ்சம் கொஞ்சம் துளிர்த்தும் காட்சியளிக்கின்றன. இந்த நிலைமைதான் தமிழர் தேசியத்திற்கும், அதாவது தமிழர் குடிகளுக்கும் இதே நிலைமைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர், திருவள்ளுவர், சித்தர், வள்ளலார், அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர், அர்த்த நாரீஸ்வர வர்மா, அயோத்திதாச பண்டிதர், வைகுண்டர், பெருஞ்சித்திரனார், மாப்போ சிவஞானம், ஆதித்தனார், ஈவிகே சம்பத், மறைமலை அடிகள், கியாபே விஸ்வநாதம், மார்ஷல் நேசமணி, மங்களங்கிழார், பெங்களூர் குணா ஆகிய தமிழ் தேசிய அறிஞர்கள் தமிழ் தேசியம் வளர்ப்பதற்கு ஆவண செய்துள்ளனர், தன்னுடைய பங்கை ஆற்றியுள்ளார்கள். பிறகு ஈவிகே சம்பத்தும் மாப்போ சிவஞானமும் சீபா ஆதித்தனாரும் பதவிக்காக ஆசைப்பட்டு அரசியலில் நுழைந்து சோரம் போயினர். தமிழர் ஓர்மையையும் சமூக நீதியையும் வலியுறுத்தி தலித் இயக்கம் பாராட்டுதலுக்குரிய காரியத்தை செய்தது. இப்போது அது சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டு தமிழர் தேசிய வளர்ச்சிக்கு அது தடைகளாக நிற்கிறது. தமிழ்நாட்டில் தமிழீழ ஆதரவு பெருகியது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய உணர்வும் வளர்ச்சி கண்டது, வலுப்பெற்றது. இந்த நிலையில் ஈழ விடுதலை போர் மிகவும் மும்முரமாக நடந்து பல ஆயிரம் பேர்களை பலி கொடுத்து தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் தமிழ் தேசிய உணர்வு சூரியேறிய நிலையில் இருந்தது. இந்நிலையில் திரு சீமான் அவர்கள் சீபா ஆதித்தனார் துவக்கிய நாம் தமிழர் கட்சிக்கு புத்துணர்வு ஊட்டினார். இந்த கட்சி, இந்த அமைப்பில் பாவலவேலு பெருஞ்சித்தனுடைய மருமகன் இறைக்குவனார், கடையம் அறிவரசன், பா இறையரசன், தமிழின போராளி கலிபெருமாள் மகன் நம்பியார், சிவப்பிரகாசம், முருகு ராசாங்கம், கண்ணன், ஓவியர் சந்தானம், தீரன் போன்ற ஆளுமைகள் சீமானுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருந்தனர், நல்வழி காட்டினர். அன்றைய சமூக அரசியல் சூழ்நிலையை ஆராய்ந்து அதை எப்படி கட்சியை நடத்தி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர். நாம் தமிழர் கட்சி வீறுநடை போட்டது. தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகளெல்லாம் பேசுபொருளாக ஆனது. ஜாதி மதம் கடந்து அதை பார்க்காமல் ஆயிரக்கணக்கான
இளைஞர்கள், மாணவ மாணவிகள் இதில் சேர்ந்தனர். சீமானுக்கு தலைவர் தந்த தமிழ்கொடை என்கிற பாராட்டு கொடுக்கப்பட்டது. சீமானின் தலைமையிலேயே செழிக்கும் தமிழுலகம் என்று ஓதப்பட்டது. பிரகாசம் அவர்கள், அவர் ஒரு பேராசிரியர், பிரகாசம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் என்ற ஒரு நூலை எழுதி கட்சி பெருமைப்படுத்தினார். சீமானும் ஆன்றோ அவைய சொல்படிதான் நாங்கள் நடக்கிறோம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டார். இடையிடையே இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று பஜனை பாடினார். மேதகு பிரபாகரன் படம் தடையை மீறி காட்சிப்படுத்தப்பட்டது. இளைஞர் விக்னேஷ், தமிழ் தேசிய உணர்வாளர், அவர் தீக்குளித்தார். முத்துக்குமரன் அவர்களும் தன்னை தீக்கு இரையாக்கினர். ஈழ போராளி ஆதரவாளர் சீபா முத்துக்குமார் அவர்கள் வெட்டுண்டு இறந்தார். செங்குடி அவர்கள் தன்னை தீக்கு இரையாக்கி இந்த தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்கை ஆற்றினார். இந்நிலையில் கெடுவாய்ப்பாக கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல் சீமானிசம் குடிகொண்டது. இதன் விளைவாக ஆன்றோ அவையத்தில் இருந்த 11 ஆகச்சிறந்த உறுப்பினர்களை கொண்டு நாம் தமிழர் கட்சி வரையறை உருவாக்கப்பட்டது. அதை சீமான் செய்த சில சிலுமிஷத்தால் அந்த கொள்கை கற்பழிக்கப்பட்டு கோவை கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட அதில் சீமானுக்கு தலைகுனிவு ஏற்பட்டது. ஆன்றோராவிய சிந்தனையாளர்கள் அதில் ஆன்றோராவியத்தில் உறுப்பினராக இருந்தவர்கள் 62 பேர். அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த அமைப்பில் இருந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி, நல்லதுரை, அருள் இனியன், பின்பு வெற்றிக்குமரன், சஞ்சீவிநாதன், ஐயநாதன் போன்றோர் தங்களுக்கு மரியாதை இல்லை என்று கூறி வெளிவந்துவிட்டார்கள். இப்பொழுதும் சீமானுக்கு மிக நெருக்கத்தில் இருப்பவர்கள், அவருடன் நெருங்கி பழகியவர்கள் ஒரு சில பெருச்சாளிகளை தவிர வெளிவந்து கொண்டு இருக்கின்றனர். அதிக தூரத்தில் இருப்பவர்கள் சீமானை அறிந்து கொள்ள அவரை நோக்கி பயணிக்கிறார்கள். சீமான் செய்த சில அரசியல் சேட்டைகள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. பொருளாதார ஊழலை செய்து சிறைக்கு சென்ற ஒருவரை தியாகி என்றார். எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அப்பா அப்பா என்று கூறி தமிழர் பண்பாட்டையே சீர்குலைத்தார். கட்சி கட்டமைப்பை உருவாக்காமல் தான் தோண்டித்தனமாக செயல்படுகிறார். ஆதங்கப்படும் கட்சி தொண்டர்களை நீங்கள் கட்சி விட்டு போங்கடா என்கிறார். தொண்டர்கள் நினைக்கும் அரசியல் எதிரியை பங்காளி என்கிறார். காசு உள்ளவரிடம் அவர்களுக்கு முன் நின்று கூடை கும்பிடு போடுகிறார். ஆட்சி பிடிக்க ஆவண செய்யாமல் ஆளும் பிறமொழியாளர்களை திட்டுவதையே தொழிலாக கொண்டுள்ளார். பொட்டு அம்மன் போன்ற பிரபாருடைய உறவினர்கள் போன்றவர்களை எப்பொழுதுமே திட்டுகிறார். எதிரி என்று சொல்லப்பட்ட பின்பு அவர்களை அடையாளம் காட்டாமல், தொண்டர்களுக்கு அடையாளப்படுத்தாமல் அவர்களுடைய நலம் விசாரிக்க, துக்கம் விசாரிக்க அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். முத்துக்குமார் இறப்பை கடாவெட்டி கொண்டாடுகிற 108 கடாவெட்டி கொண்டாடுகிறார். தன் மகனுக்கு காது குத்தி விழா அன்றைய நாளன்று தன் மகனுக்கு காது குத்து விழா வைத்து
108 ஆடுகளை கொன்று விருந்து படைக்கிறார். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார். பிரபாகரன் இறந்திருந்தால் இறைவன், இருந்தால் தலைவன் என்று சொல்லி தனக்கு வருமானம் வருவதற்குரிய வாயிலை திறந்து வைத்திருக்கிறார். பத்திரிகையாளர்களிடம் தான் விரும்பிய கேள்வியை அவர்களை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி கேட்காத பட்சத்தில் அவர்களை திட்டுகிறார். இவைகளெல்லாம் சீமானின் சேட்டைகளாகும். சீமான் சேட்டையால் வெறுப்பு கொண்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை விட்டு சற்று தூரம் விலகுகின்றனர். இதை பயன்படுத்தி கொண்டு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அவரை திட்டுவதையே இப்பொழுது ஒரு அரசியலாக வைத்துக்கொண்டு செயல்படுகிறார். இப்பொழுது நாம் தமிழர் கட்சி என்று துவக்கப்பட்டவுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதில் சேர்ந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நம்முடைய உணர்வில் பால் வார்க்கப்பட்டுள்ளது என்று. இப்பொழுது அது வாயாடும் தமிழர் தேசியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சீமானுக்கு கூட்டம் சேர்கிறது. ஏனெனில் அவருடைய பேச்சு நடை, உடல் மொழி, துள்ளல் மொழி இவைகளெல்லாம் பார்த்து அவர்கள் நெருங்குகிறார்கள். ஒரு விதமான கவர்ச்சி அவர்களை இழுக்கிறது. அதனால் எப்பொழுதுமே கூட்டம் அவர்களுக்கு சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்து புல்லரித்து அவருக்கு தனக்கு ஆதரவு இருக்கிறது என்று நினைக்கிறார். அவர் மக்கள் பொதுவாக நினைப்பது 21வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு பொழுதுபோக்கு சாதனமாகவே மக்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு போடுவதற்காக அவருடைய கூட்டத்துக்கு வருவதில்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் தீர்த்து கொள்ள அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது தமிழ் தேசியம் ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வானில் பாண்டியன், மன்னன், பாரிசாலன் போன்ற ஆட்கள் தென்படுகிறார்கள். இவர்கள் வளர்ச்சியில் சீமான் முட்டுக்கட்டை போடாமல் இருந்தால் இவர்கள் வளர்வதற்கு வாய்ப்பு நிறையாகவே இருக்கிறது. ஆக இப்படி பார்க்கும்பொழுது தமிழர்களின் நிலைமை மிகவும் மோசமானதாகவே இருக்கிறது. தமிழர் தேசியம் தழைக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்று நாம் இப்போது சிந்திப்போம். தமிழர் தேசியம் அமைப்பு ஒழுக்கமுள்ள தலைவனை தலைவராக கொண்டு இயங்க வேண்டும். ஏனெனில் ஒழுக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் மனிதநேயம் உள்ளவனாக இருப்பான், தலைமையை உருவாக்குவான், பல தலைவர்களை உருவாக்குவான். இந்த அமைப்பு தமிழர் இனக்குடிகளுக்குள் ஏதாவது ஒரு அமைப்பை தூக்கி வைத்து பேசுவது என்பது கூடாது. இது சமூக உரையாடல் மூலம் அனைத்து தமிழர் குடிகளையும் ஒன்றிணைக்க ஆவண செய்ய வேண்டும். தமிழரின் குடிகள் வழி தேசியமே தேசியம் என்கிற ஒரே கொள்கையாக வைத்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர் இனக்குடிகளுக்கும் பொது பிரச்சனை, தனியாக இருக்கிற ஒரு குடிப்பிரச்சனை, தனித்த இரு குடிகளின் பிரச்சனை என்று வகைப்படுத்தி கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே அவர்கள் அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு தலைவர் தமிழனா என்று அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். யூதர்களை போன்று தமிழர் குடிகளுக்கு இடையே ஒரு ஓர்மையை ஏற்படுத்த திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு குடியும் தாம் சுயமரியாதையுடன், குடும்ப மரியாதையுடன், சமூக மரியாதையுடன் வாழ்கிறோம் என்று நினைக்கிற அளவுக்கு செயல்பட வேண்டும். இந்த அமைப்புக்கு அறிவுரை கூற
பிரபாகரனுக்கு ஆண்டன் பாலசிங்கம் ஒருவர் இருந்தது போல இந்த அமைப்புக்கு அறிவுரை கூற ஒருவர் உருவாக வேண்டும். அல்லது சீமானுக்கு ஆண்ட்ரோ அவையம் இருந்தது போல ஒரு அறிவுரை குழுவை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவ்வப்போது கூடி அவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்டு செயல்பட்டால் இந்த தமிழர் தேசியம் மேலும் மேலும் தழைத்தோங்கும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.